ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென் 9 சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தேன். அதாவது லேடிஸ் ஸ்மார்ட் வாட்ச், இது ஜென்ஸு ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, லேடிஸ் ஸ்மார்ட் வாட்ச்சு, கோல்டு கலரு, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதை பற்றியான அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இந்த வாட்ச் தான். இந்த வாட்ச் எப்படி இருக்குது, இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா, இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. இது வாங்கலாமா வேணாமா, இதில் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஃபுல் வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் ஃபேஸ்புக்லேயும் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்லேயும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். பிரித்து பார்த்தாக்கா அந்த கவர் உள்ளே பார்த்திங்கன்னா அழகாக அந்த பாக்ஸ் வந்து வாட்சோட பாக்ஸ் வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவும் பிரித்து பார்த்துடலாம். எப்போவும் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் பேக்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அல்ட்ரா சீரிஸ் போட்டிருக்குல்ல. இப்போ இந்த பாக்ஸ் உள்ளே தான் அந்த வாட்ச் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயர்லெஸ் சார்ஜிங்னு. அது எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே வாட்ச் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஜென் 9 ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ச் வந்து கோல்டு வாட்ச் தான் இது. இது வந்து லேடிஸ் வாட்ச், இது ஜென்ஸ் வாட்ச் கிடையாது. நீங்கள் லேடிஸ்க்கு வாங்கி கொடுத்தா ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும். உங்கள் ஒய்ஃப்க்கோ உங்கள் சிஸ்டர் யாருக்கு வேணால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்ம கோல்டு வாட்ச்லாம் கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ராப் மாதிரி தான். ஃபுல்லாக ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து கோல்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க் கலரில் இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நீங்கள் அந்த வாட்ச்சு போடும்போது அது பின்னு சைடில் லாக் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்டே வாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா பொருள், நீங்கள் எந்த பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினாலும் சரி, மற்ற எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அது உள்ள ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மேனுவல் தான் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேனர், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த வாட்ச் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம தலைவன் நம்ம வாட்ச் தாங்க. வாட்சோட அந்த தலை ஹெட் இருக்குது பாருங்கள், டிசைனிங் பாருங்கள். சைடில் ஃபுல்லாகவே அந்த கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 3000க்கு இது ஒர்த்தான்றதை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நான் அதையும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், வீடியோ பார்த்துட்டே இருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உண்மையிலே ஒரு ரிச் லுக்காக இருக்கும் இந்த வாட்ச். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இதுதான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டாக தான், அங்கே தான் மேலே வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அது மேலே ஸ்டிக்கர் இருக்கும், அதையும் எடுத்துடணும் நீங்கள். ஓகே, ரொம்பவே நல்லாயிருக்கு டிசைன். இப்போ வாங்க நம்ம அடுத்து ஸ்ட்ராப் போட்டு பார்த்துடலாம். சைடில் உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு அதையும் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ராப் போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்சோட பேக் சைடில் இருக்க அந்த ஸ்டிக்கரை பிச்சிடலாம். இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் வந்து வாட்ச் கட்டிக்கிட்டு உங்கள் பிபி லெவல், பல்ஸ் லெவல்லாம் பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் வாட்ச் தான் இது. சரி, இந்த சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜர் வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து மேடாக இருக்கும், ஒரு சைடு பள்ளமாக இருக்கும். பள்ளமாக இருக்க சைடு தான் வந்து நீங்கள் பேக்கில் வந்து அந்த வாட்சில் ஒட்டி வச்சிங்கன்னா அது மேக்னெட் தான். இப்போ ஒட்டினம் பாருங்கள், ஒட்டி நீங்கள் அப்படியே சார்ஜில் உங்களோட சார்ஜரில் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சார்ஜரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்துருச்சு, ஆன் பண்ணிட்டேன். இப்போ இங்கிலீஷ் காட்டுது, இங்கிலீஷ் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த கியூஆர் கோட் ஆப்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே சேம் ஸ்க்ரீன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்க்ரீன் வருது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மேலே தள்ளனோடனே பாருங்கள் மெசேஜு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரீன் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ நம்ம மற்ற வாட்ச் ஸ்மார்ட் வாட்சில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ இதுவும் சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இது. இப்போ அந்த ஆப் எல்லாமே எடுத்து பாருங்கள். அந்த ஆப்பில் நம்ம ஃபோனில் இருக்கும் அதேமாதிரி கேமராலாம் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணால் கேமராவுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஃபோன் காலும் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாது, ஆனால் கால் அட்டன் பண்ணிக்கலாம், மெசேஜ் இது பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு தரமான ஃபோனு. அதேமாதிரி நீங்கள் ஆடியோ பிளேயரும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், சாங்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி. நீங்கள் ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சைடில் இருக்க அந்த பட்டன் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா, திருப்பினீங்கன்னா ஒரு 4 விதமான ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், இது 1, இது 2, அடுத்து வந்து இது 1 3, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே. இது மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான, இது ஒன்று, ஒரு 5 வகையான டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாட்ச் உண்மையில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ராப் போட்டு பார்த்துடலாம். ஸ்ட்ராப் வந்து ஸ்டீல் கோல்டன் ஸ்ட்ராப் அது. இப்போ இந்த கம்பியை பிரிச்சுட்டு இதுதான் வந்து நீங்கள் சைடில் போட்டு லாக் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். இப்போ கம்பி வெளியே எடுத்துட்டேன், இப்போ லாக் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள். வாட்ச் எடுத்துட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து இதை அதில் வச்சுட்டு அந்த கம்பியை உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றோம். கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கும், நீங்கள் பயப்பட வேணாம். ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது. கரெக்டாக அந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னை வச்சு தான் போடணும். ஒரு வழியாக நான் போட்டுட்டேன். பார்த்தீங்களா, போட்ட பிறகு எவ்வளோ ஒரு ரிச் லுக்காக இருக்குது பாருங்கள். ஒரு 3000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரொம்பவே ஒர்த்து. இது யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சும்மா இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ஒர்த்தான வாட்சுங்க. இந்த வாட்ச் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி தேவைப்பட்டால் இதை வந்து டைட் பண்ணி யூஸ் பண்ணிங்க வாட்ச் கடையில் கொடுத்து. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.